ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியா லேண்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் போகணும் ஃபஸ்ட்டு பெங்களூரில். ஸோ அவள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் மொமெண்ட்ஸ் தான். என்னடா கீழே போடக்கூடாது, உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. ஓகே 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 அம்மா நீ இப்படி பண்ணினா யார் வருவாங்க? இதுதான் சீண்டு நரங்க. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். காலையில் ஒரு 3 மணிக்கு ரீச் ஆனோம். ஸோ எனக்கு பசிக்கும், ஃப்ளைட் ஃபுட் பிடிக்கலன்னா வீட்லேயும் சட்னி பண்ணி வச்சுருந்தா. அப்புறமா ஈவினிங் வந்து குட்டூஸ்க்கும் எனக்குலாம் ஒரு ஹேர் ஸ்பாலாம் பண்ணுறதுக்காக ஸ்கூட்டியில் போனோம். குட்டூஸ்க்கு ஸ்கூட்டி ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணால், அதுவும் எஸ்பெஷலி முன்னாடி வண்டியில் நின்றுட்டு போகிறது. பேசாமல் உட்காந்துருந்தேன் ஹேர் கட்க்கு. இதே நான் பண்ணுறது இந்த மாதிரி உட்காரவே மாட்டான். அப்புறம் பட்டி டிங்கிரிலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஷாப்பிங் போனோம். மாலு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்தா எனக்கு குட்டூஸ்க்கெல்லாம். அப்புறமா அங்கே வந்து ட்ரெயிலிஷஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி கூட்டிகிட்டு போயிருந்தா. இப்போ வந்து அவளுக்கு வேலையெல்லாம் கிடச்சி சேலரிலாம் வாங்குறதுனால ஃபுல்லாக எங்களை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தா. அங்கே சுத்தமாக ஹாரன் சவுண்ட் கேட்காம இங்கே வந்து ஒரேடியாக பிபின்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதனால தான் அந்த கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் வந்து மாலுக்கூட்டை வந்து பார்க் கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். அப்புறம் பார்க்லாம் போய்ட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலைல ஒரு வாக்கிங் போனோம். அப்புறம் நடந்துட்டு போனால் வடைலாம் கிடைக்கல. சரின்ட்டு பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு வடை தோசைலாம் சாப்பிட்றதுக்காக உடுப்பிக்கு போனோம். உடுப்பியில் போயிட்டு வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி காலைல அப்படியே முடிச்சு அன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு ட்ரெயின். ஸோ திரும்ப அன்றைக்கி நைட்டு தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். குட்டூஸ் எந்த ஃபுட்டா? குருசன் எந்த ஃபுட்டா? நாங்கள் சும்மா ஆக்சுவலி வாக்கிங் வந்தோம். அப்படியே உடுப்பியில் சாப்பிட்டு பைக்கில் இல்லை ஃபஸ்ட்டு வாக்கிங் போனோம். உடுப்பி தூரனால திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துட்டு வாக்கிங் வந்தோம் பைக்கில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிளாட்டர் பார்க்கவும் ரொம்ப அப்படியே எக்ஸைட்டட் ஆகிடுச்சு எனக்கு. எஸ்பெஷலி இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் அந்த வடையில் ஆல்ரெடி இந்த பைட் எடுத்துட்டோம். எப்படா ഏതോ ഒരു ബാഗിൽ എല്ലോ ഉണ്ടായിരുന്നല്ലേ, அவனுக்கு மாலு வீட்டில் நின்னா போதும்ன்ட்டு மாலு கூட இருக்கணுன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக. மாலு வீட்டிலேருந்து கிளம்பினோன்னே ட்ரெயினில் ஏற வரைக்கும் அழுதுட்டு இருந்தால் அப்புறம் அழுது அப்படியே தூங்கிட்டான். அவனுக்கு தூக்கம் வேறு அப்படியே சரியா இல்லை. அப்புறம் வீட்டில் வந்து அவனோட கல்யாண ஃபோட்டோ இருந்துச்சு மாலுவோட, அதுவும் வேணும்னு சொல்லி ஒரே ஆட்டம். ஃபோனு தட்டி விட்டு வேட்டா எடுத்து தாயோ அம்மைக்கு ஃபோன் எடுத்தாயோ ஃபோன் எடுத்தாயோ. அதுக்கப்புறம் கிளம்பி என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் கேரளாவுக்கு. அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் லிங்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.